Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சிம்பிளா பண்ணக்கூடிய எறால் கிரேவியை தான் பண்ண போறோம். இதை எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பாப்போம். நான் ஒரு 300 கிராம் எறாலை தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நல்லா கழுவிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். தக்காளி அரைச்சி போட்டோன்னா தான் ப்ரான் கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இப்போ நான் இங்கே அடுப்பில் பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சோன்னு பெரிய வெங்காயம் ஒரு 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். எப்பவுமே ஆனியன் ஃப்ரை பண்ணையில் நம்ம உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடும். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி போட்டுருங்க. இப்போ ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளியை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற அந்த இறாலை இதில் போட்டுடலாம். எப்போவுமே நம்ம இறால் கிரேவி பண்ணையில் பெரிய இறால் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. வெங்காயம் தக்காளி இந்த இறாலையே தண்ணி விடும். அதனால் நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது இறாலும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். வேறு எந்த மசாலாவும் நம்ம போட போகிறதில்ல, இதே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை லாஸ்ட்டாக போட்டு இதை சுருளை வதக்கிடலாம். அதை நல்லா வதக்கிடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு எடுத்துடலாம். சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு. சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.